வணக்கம் நண்பர்களே. மீண்டும் இந்த காணொளியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தமிழகத்தில் தை மாதம் தொடங்கி சித்திரை மாதம் வரையிலான காலகட்டத்தில் பல்வேறு இடங்களில் பல்வேறு தலங்களில் தேர் திருவிழாக்கள் நடைபெறுவது பிரசித்தமான ஒன்றாகும். அதுவும் குறிப்பாக கொங்கு பகுதியில், அதுவும் சேலம், தருமபுரி, நாமக்கல் போன்ற இடங்களில் சென்றாய பெருமாள் என்ற ஒரு குறிப்பிட்ட கடவுளை வழிபடும் வழக்கம் இருக்கின்றது. இந்த சென்றாய பெருமாள் என்பது இந்த பகுதிகளில் வழிபடப்படும் பழமையான பெருமாள் வடிவமாகும். 16 மற்றும் 17ஆம் நூற்றாண்டுகளில் தமிழகத்தில் நடைபெற்ற நாயக்கர் கால ஆட்சியில் இக்கோவில்கள் கட்டப்பட்டுள்ளன. ஏனெனில் நாயக்கர்கள் தீவிர வைணவ பற்றாளர்கள் என்பதால் நிறைய பெருமாள் கோவில்களை கட்டி எழுப்பியுள்ளனர். அவற்றுள் ஒன்றுதான் சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் அரசு சட்டக்கல்லூரிக்கு பின்புறமாக ராக்கிப்பட்டி கிராமத்தில் மலை மீது அமைந்துள்ள கோவிலாகும். அங்கு நடைபெறும் பங்குனி தேர் திருவிழா மிகவும் பிரசித்தம். பங்குனி உத்திரத்திற்கு அடுத்த நாள் காலை 6 மணிக்கு பெருமாள் மலையில் இருந்து இறங்கி தேரில் எழுந்தருளுவார். மாலை 4 மணிக்கு முதலில் சிறிய திருவடியான ஆஞ்சநேயர் தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுப்பர். தொடர்ந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத சென்றாய பெருமாள் வீட்டிற்கும் பெரிய தேரையும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வருவர். 2 தேர்களும் மாலை பொழுதில் தொடங்கி மலையை கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி வந்து அந்தி சாயும் நேரத்தில் நிலைக்கு திரும்புவது வழக்கம். அந்த நிகழ்வினை பல ஆண்டுகள் இடைவெளிக்கு பின்னர் இந்த ஆண்டு நேரடியாக கலந்து கொண்டு திருத்தேர்களை வடம் பிடித்து இழுக்கும் வாய்ப்பு கிட்டியமை எனக்கு கிடைத்த பாக்கியமாக கருதுகின்றேன். அந்த நிகழ்வின் தொகுப்பினை இந்த காணொளியில் நீங்களும் கண்டு மகிழுங்கள். நன்றி, வணக்கம். மூலை